ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது ஒரு நியூ யூடியூப் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் நாம் Next.js-ஓட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அண்ட் சம் லினக்ஸ் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா போதும். தட்ஸ் எனஃப் ஃபார் நவ். இப்போது நம்ம இந்த சீரீஸில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு நான் உங்களுக்கு ஒரு ப்ராட் ஓவர்வியூ தரேன். ஸோ இந்த சீரீஸில் நாம் Next.js யூஸ் பண்ணி எப்படி பவர்ஃபுல்லான வெப் ஆப்ஸ் பில்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த என்டையர் சீரீஸுமே ப்ராஜெக்ட் பேஸ்டாக தான் இருக்க போகுது. இந்த சீரீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது யூ வில் ஹாவ் அட்லீஸ்ட் 4 டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ். மற்ற யூடியூப் டுட்டோரியல்ஸ் மாதிரி நான் இங்கே சிங்கிள் கான்செப்டும் ஒரு ஐசோலேட்டட் டுட்டோரியலாக போடாமல் ஒரு என்டையர் ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீடடான கான்செப்ட் எல்லாரும் நான் டீச் பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப பேசிகிட்டே இருக்கும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நாம் Next.js ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும். நான் எந்த பிளேஸில் Next.js ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் டெர்மினலில் மூவ் பண்ணிக்கிறேன். சிடி எனக்கு ஒர்க்குன்ற ஃபோல்டருக்குள்ளே யூடியூப்னு அனதர் ஃபோல்டர் இருக்குது. ஸோ யூடியூப்குள்ளே நான் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நான் என்னோடய Next.js ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ Next.js ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா npx create next app at latest அண்ட் ஸ்பேஸ் விட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்டாக என்ன பில்ட் பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு மார்க்டவுன் பிளாக் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ md blog அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். ப்ரெசென்ட்டர் நம்ம இந்த ப்ராஜெக்டில் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்குது. நாம் டைப் ஸ்கிரிப்டை கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். இப்போதைக்கு நம்ம டைப் ஸ்கிரிப்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்லி ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நான் டைப் ஸ்கிரிப்ட் நோ கொடுத்துக்கிறேன். அண்ட் மற்ற ஆப்ஷனெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் ஆப் ரவுட்டர் எஸ் கொடுக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், it will take some time. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த md blogன்றதுக்குள்ளே தான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து md blog ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தாச்சு. இதை நான் பிஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னா கோட் ஸ்பேஸ் விட்டு டாட் ப்ரெசென்ட்டர். பிஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங், நாம் நம்மளோட ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் விஎஸ் கோடுக்குள்ளே. ஸோ விஎஸ் கோடுக்குள்ளே டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு Next.js ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா npm run dev. ஸோ நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000 சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த URL நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட Next.js வெப்சைட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இட் இஸ் ரன்னிங் நம்மளோட சிஸ்டமில் இருந்து. நான் இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் unnecessary for now. அண்ட் இந்த Next.js ப்ராஜெக்டோட பேசிக் ஓவர்வியூ பார்க்கலாம். உங்களுக்கு சோர்ஸ் டைரக்டரிக்குள்ளே தான் உங்களோட எல்லா கோடுமே இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த கோட் global.cssன்றது நம்மளோட ஸ்டைல் ஷீட். இதில் தான் நம்ம காமன் ஸ்டைல் எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். இதில் மேலே இருக்கிற இந்த இம்போர்ட் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ன்றது தான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் டெய்ல்விண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்றதை ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் இங்கே லேஅவுட் page.jsன்னு 2 ஃபைல்ஸ் இருக்குது. லேஅவுட்ன்றது என்னென்னா, இந்த ஃபைலில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய கோடு எவ்ரி சிங்கிள் பேஜ்லேயும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசான் போகிறீங்கன்னா அமேசானோட மேலே இருக்கிற ஹெட்டர் இருக்குது இல்லையா? லெட் மீ ஷோ யூ குவிக்லி. அமேசான், லெட்ஸ் கோ டு amazon.com. ஸோ amazon.comல இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர் இருக்குது இல்லையா? இந்த ஹெட்டர் நான் ஒரு டிஃப்ரெண்ட் பேஜ் போகிறேன்னாலுமே அந்த ஹெட்டர் எனக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும்.
நான் இங்கே வந்து ஹோம் ஸ்டோரேஜ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். லிட்டில் ஸ்லோ. ஓகே, நம்ம வேறு ஏதாவது ஒரு ஐட்டம் கிளிக் பண்ணுவோம். யா, ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேஜ் வந்திருக்கேன், பட் மேலே வந்து இந்த ஹெட்டர் வந்து ரிட்டைன் ஆகியிருக்கு. ஸோ இதே போல் வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பீஸ் ஆஃப் யூஐ வந்து எவ்ரி சிங்கிள் பேஜ்லையும் விசிபிள் ஆகணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து அது ஹெட்டராக இருக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி வந்து ஃபுட்டர் செக்ஷனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரியான எவ்ரி சிங்கிள் பேஜ்லையும் ரிட்டைன் பண்ணணும்னு திங்க் பண்ணக்கூடிய கோட் வந்து நாம் இந்த லேஅவுட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அண்ட் page.js இருக்கு இல்லையா, page.jsன்றது தான் நம்மளோட என்ட்ரி பேஜ். நம்மளோட வெப்சைட் போன உடனே ஹோம் பேஜாக வந்து இந்த page.jsல இருக்கிற கோடு தான் விசிபிள் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நியூ பேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி ஆட் பண்ணுறதுனா, விச் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அபவுட் அப்படின்னு ஒரு பேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப் இருக்குது இல்லையா, இந்த ஆப்புன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் அபவுட்னு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அபவுட்குள்ளே வந்து நான் page.jsன்னு அனதர் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த page.js இருக்கு இல்லையா, இந்த page.jsலேருந்து நான் டிஃபால்ட்டாக ஒரு ரியாக்ட் கம்போனண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த நான் டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரியாக்ட் கம்போனண்ட் என்ன ஆகும்னா இந்த பேஜோட யூஐயாக மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து ஓகே, வாட் இஸ் ரியாக்ட் கம்போனண்ட்? ரியாக்ட்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான யூஐ ஃப்ரேம் ஒர்க். நான் இந்த தியரிட்டிக்கல் கான்செப்டெல்லாம் வந்து வீடியோவோட ஸ்பெசிஃபிக் செக்ஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியாக்ட்ன்றது ஒரு கம்போனன்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். பேசிக்காக வந்து இதுக்கு என்ன மீனிங்னா, நம்மளோட யூஐயை வந்து மல்டிபிள் கம்போனண்ட்டாக பிரேக் டவுன் பண்ணி அதை கம்பைன் பண்ணி பவர்ஃபுல்லான யூஐஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அமேசான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஸோ இந்த என்டையர் செக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்டு வந்து ஒரு கார்ட் கம்போனண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கார்ட் கம்போனண்ட் வந்து நம்ம மல்டிபிள் டைம் ரெண்டர் பண்ணுறதுனால வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸோடு ரெண்டர் பண்ணும்போது நம்மளால் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான யூஐ வந்து க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ நம்மளால் கோடை வந்து எஃபிஷியண்ட்டாக டைனமிக்காக வந்து ரைட் பண்ண முடியும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு தெரியும், பட் இப்போதைக்கு வந்து அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. பேசிக்லி வந்து ஒரு ரியாக்ட் கம்போனண்ட்னா என்னென்னா, நாம் ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போகிறோம். பட் ஆனால் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ ஒரு JSX எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னால் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நேம் இருக்கு இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இது ரியாக்ட் கம்போனன்ட்ஸோட ஒரு ரூல். நம்மளோட ரியாக்ட் கம்போனண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயும் கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நான் இங்கே வந்து அபவுட் பேஜ்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து ஒரு JSX எலமெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ JSXாக இருக்கிறதுக்கு ரிட்டர்ன் JSXனால் ஒன்றுமே கிடையாது, இட் இஸ் சிமிலர் டு HTML. பட் நம்ம வந்து அதை ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் டேக் div க்ளோஸ் டேக், அண்ட் நான் இதுக்குள்ளே வந்து அபவுட்னு வந்து கொடுத்துக்கிறேன், அபவுட் பேஜ் சம்திங் லைக் திஸ். ஸோ நம்ம வந்து ஒரு நியூ பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதை போயிட்டு நம்ம ப்ரௌசர்லேயும் செக் பண்ணிக்கலாம். அபவுட்னு கொடுத்தா நாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட்டு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபியூ திங்ஸ் அபவுட் திஸ் ரியாக்ட் கம்போனண்ட். ஸோ ரியாக்ட் கம்போனண்ட்டில் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து எப்பயும் வந்து ஒன் சிங்கிள் பேரண்ட் நோட் தான் இருக்கணும். இதுக்குள்ளே வந்து நம்ம அடிஷ்னல் டேக்ஸ் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ p tag, this is simple about page. நம்ம வந்து இங்கே அனதர் டேக் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த டேக்கும் இங்கே விசிபிள் ஆகுது. பட் என்னால் வந்து 2 டேக்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியாது. அனதர் p டேக் வந்து நான் இங்கே அவுட்டரில் வந்து ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு கிராஷ் ஆகும். பிகாஸ் நாம் வந்து JSX எலமெண்ட்டில் சிங்கிள் டேக் மட்டும்தான் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 2 டேக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா எய்தர் நம்ம வந்து அனதர் div வச்சு ரேப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த எம்டி டேக்ஸ் வச்சு ரேப் பண்ணலாம். ஸோ எம்டி டேக்ஸ் வச்சு ரேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டேக்ஸ் வந்து யூஐயில் ஷோ ஆகாது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி எம்டி டேக்ஸ் வச்சு நீங்கள் ரேப் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் டேக்ஸ் ஆட் ஆகாது.
பட் உங்களால் வந்து ப்ராப்பராக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிற 2 tags வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே, அண்ட் லேஅவுட் பேஜை லைட்டாக எடிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு div வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ்வில் வந்து நான் சைபர் கிரிப்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த சைபர் கிரிப்ஸ்ன்றது வந்து அபவுட் பேஜில் இருக்கா, அண்ட் நான் வந்து ஹோம் பேஜ் போனேன்னா அங்கேயும் இருக்குது. ஸோ லேஅவுட் பேஜில் ஆட் பண்ணக்கூடிய கோட் வந்து எவ்ரி சிங்கிள் பேஜ்லேயும் விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டைலிங் கொடுக்கலாம். பிஜி கிரே 800 P5 W full. ஓகே, ஆக்சுவலி நம்மளோட இங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணுது. ஸோ நம்ம இந்த டெய்ல்வின் தவிர மற்ற எல்லா ஸ்டைலையும் டெலீட் பண்ணிப்போம். ஓகே, கிரே ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம அனதர் டிவ் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹெட்டருக்கு மட்டும். இது எல்லாமே வந்து டெய்ல்வின் ஸ்டைல் தான். நீங்கள் டெய்ல்வினோட அஃபிஷியல் சைட் போனீங்கன்னா உங்களால் இந்த டேக்ஸ்க்கான மீனிங் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே லேர்ன் பண்ண முடியும். பட் பேசிக்காக வந்து நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா பிஜி கிரே 800 மீன்ஸ் இது ஒரு ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் கலர் வந்து மீன் பண்ணுது. அண்ட் P5 மீன்ஸ் நான் வந்து பேடிங் இந்த கண்டெய்னரை சுற்றி 1.25 rem ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் W full மீன்ஸ் வந்து வித் 100% செட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் நேம் text 4XL text white. ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸும் டெக்ஸ்ட் கலரும் வந்து நான் ஒயிட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இட் லுக் லைக் திஸ். அண்ட் நான் இதோட விட்த்து வந்து 80 rem வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் மேலே வந்து MX ஆட்டோ வந்து கொடுத்துக்கலாம், மார்ஜின் ஆட்டோ. சேஞ்ச் ஆகலையா? ஓகே, ஜஸ்டிஃபை சென்டர். ஓகே, இப்போ ப்ராப்பராக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு nav bar வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாட் வெரி காம்ப்ளெக்ஸ் பட் இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ இந்த nav bar வந்து நம்ம அபவுட் பேஜ் போனோன்னா அபவுட் பேஜில் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, கூல். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து Next.jsோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அபவுட் பேஜில் ஹோம் பேஜில் வந்து இது ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி நம்ம சம் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பக்கா. ஸோ இதுதான் Next.js ப்ராஜெக்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இதில் எப்படி வந்து மார்க்டவுன் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணுறது, ஃபைல் ரீடிங், இந்த மாதிரியான ஆப்ரேஷன் அண்ட் ஏசிங் அவைட் பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணலாம். தேங்க்யூ.